ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாயில் வச்சதும் கரையக்கூடிய மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மைசூர் பாக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு துளி கூட நம்ம நெய் யூஸ் பண்ணவே இல்லை. முழுக்க முழுக்க நெய் யூஸ் பண்ணாமல் தான் இதை நம்ம செஞ்சுருக்கிறோம். ஆனால் சாப்பிடும்போது ரொம்பவே சாஃப்டாக வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். சுவையும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மைசூர் பாக்கு எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 250 ml கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எந்த ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க்கு வச்சு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இதை கரைச்சி எடுத்துக்கலாம். கடலை மாவை இந்த மாதிரி எண்ணெயில் கரைச்சிட்டு செய்கிறதுனால கட்டிகள் விழாது. பிகினர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நம்ம ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம பாகுபதம் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதில் நெய் இல்லைனாக்கா எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்லேயே இதை ரெடி பண்ணி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், சர்க்கரை நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இதை நல்லா காய்ச்சிக்கலாம். பாருங்கள், பாகு நமக்கு ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ இதில் பாகு பதம் பார்த்துருவோம். கொஞ்சமாக இந்த மாதிரி விரலில் எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி தொட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையுது இல்லைங்களா? இதுதான் சரியான பக்குவம். பாகு ரொம்ப திக்காயிட்டாலும் மைசூர் பாக்கு நமக்கு ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் பாகு பதம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலை மாவு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெயிலேயே நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கடலை மாவு நல்லா வெந்து நமக்கு நல்லா திக்காகி வரணும். அதனால் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா கடலை மாவு அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், கடலை மாவு நமக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது செய்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடலை மாவு நல்லா வெந்து ஓரளவுக்கு திக்காகி வந்துருச்சு. இது இன்னுமுமே நல்லா திக்காகி வரணும். கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ இது முழுமையாக நெய் மைசூர் பாக்காவே இருக்கும். நான் இன்றைக்கி நெய் சேர்க்காம தான் செய்கிறேன். அதனால் இதை இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கலாம். இது ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இதோட அடுத்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருவோம். கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. நீங்கள் ஸ்டவ் அப்பப்போ ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடலை மாவு நல்லா வெந்து நல்லாவே திக்காகி வந்திருக்கு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. அதே சமயம் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இது ரொம்ப வேக விட்டு ரொம்ப கெட்டியாகிட்டாலும் மைசூர் பாக்கு நமக்கு ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ பாருங்கள், இதை கரண்டியில் எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா மடிப்பாக நல்லா திக்காக விழுது இல்லைங்களா? இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு சரியான பக்குவம். இதுக்கு மேலே இதை ரொம்ப நேரம் குக் பண்ணால் மைசூர் பாக்கு நமக்கு ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா பிளேட்டு, அதில் இதை சேர்த்துருவோம். பாருங்கள், நமக்கு நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் எந்த அளவுக்கு நல்லா மடிப்பாக விழுதுன்னு ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டு லெவல் பண்ணிக்கலாம். நம்ம சேர்க்கும்போது அன்ஈவனாக இருக்கும் இல்லைங்களா? இதை இந்த மாதிரி தட்டி விடும்போது நமக்கு ஒரே மாதிரி ஈவனாக வந்துடும். நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே 1 மணி நேரத்துக்கு வச்சுருவோம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மைசூர் பாக்கு நல்லா ஆறி திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சுலபமாக வருதுன்னு. கத்தி நல்லா சாஃப்டாக இறங்குது. உங்களுக்கு மைசூர் பாக் என்ன ஷேப்பு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக மைசூர் பாக் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நான் இன்றைக்கி கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் இந்த பக்கத்துலேயும் இதை நம்ம கட் பண்ணி விட்டுப்போம். ரொம்ப சிம்பிளான முறையில் செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக இந்த மைசூர் பாக்கை செய்ய முடியும். நீங்களே பாருங்கள் அதோட டெக்ஸ்டர் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. அப்படியே கீ மைசூர் பாக்கு மாதிரியே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப சாஃப்டான ஒரு மைசூர் பாக் நம்ம நெய் சேர்க்காமல் செஞ்சு முடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நெய் மைசூர் பாக், கடைகளில் கிடைக்கக்கூடிய மொறு மைசூர் பாக், கேரட் மைசூர் பாக் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே சிம்பிளான முறையில் நெய் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சாஃப்டான ஒரு மைசூர் பாக் ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மைசூர் பாக் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.